பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னம்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். அவங்களுடைய உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகாது. அந்த உற்பத்தி ஆகாததுக்காக நம்ம வெளியில இருந்து இன்சுலின் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த இன்சுலினோட அளவை நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்மளுடைய உடம்பு அப்படின்னம்னா இந்த எப்படி இது சுரக்குது அப்படின்னம்னா இது வந்து ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது உடலுடைய தேவைக்கு தகுந்த அளவு அது சுரக்கும். இப்போ என்னுடைய உடம்புக்கு கொஞ்சம் உணவு போகுது, குளுக்கோஸ், அந்த சாப்பாடு நான் சாப்பிடுறேன். அந்த சாப்பாடை செல்களுக்குள்ள எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வெஹிக்கிளா பயன்படுறதுதான் இன்சுலின். எங்க இருந்து சுரக்குது அப்படின்னம்னா கணையத்திலிருந்து சுரக்குது. கணையம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுப்புல பீட்டா செல்கள் அப்படின்னு சொல்ல ஒரு செல் இருக்கு. அந்த செல்கள் தான் இன்சுலினை சுரக்குது. இந்த கணையம் வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலோ அல்லது கணையத்தோட செயல்பட முடியல அப்படின்னம்னாலோ இன்சுலின் வந்து வறட்டு இருமல் வர்றதுக்கு உடலுடைய சூடு மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி இன்னைக்கு ஹை ஸ்பீட்ல நம்ம குழந்தைகளை தூங்க வைக்கிறோம். ஜன்னல் எல்லாம் சாத்தி அந்த குழந்தைகளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகுது. இதோட காரணமாகவும் வறட்டுத்தன்மை அதிகமாகி வறட்டு இருமல் வருது. இந்த வறட்டு இருமலுக்கு போய் மருந்து சாப்பிடுறாங்க. இந்த மருந்து நம்மளோட உள்ள இருக்கிற உறுப்புகளான கணையம், மண்ணீரலை பாதிக்கின்றது. இதனால நம்ம சாதாரணமான சின்ன விஷயங்கள், இந்த சின்ன விஷயங்களுக்கு சரியான வாழ்வியல் முறையை சரிப்படுத்தாமல் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இனிய காலை நேரத்துல நம்ம எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன 8 வயசு குழந்தை நம்ம கிட்ட வந்தாங்க. ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த குழந்தைக்கு வந்து சுகர் வந்து 500 பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு யூஸ்வலா நான் நாங்க படிச்சதுல வச்சு அனலைஸ் பண்ணி பாக்குறப்போ இந்த கண்டிஷன் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னம்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். அவங்களுடைய உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகாது. அந்த உற்பத்தி ஆகாததுக்காக நம்ம வெளியில இருந்து இன்சுலின் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த இன்சுலினோட அளவை நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்மளுடைய உடம்பு அப்படின்னம்னா இந்த எப்படி இது சுரக்குது அப்படின்னம்னா இது வந்து ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறது உடலுடைய தேவைக்கு தகுந்த அளவு அது சுரக்கும். இப்போ என்னுடைய உடம்புக்கு கொஞ்சம் உணவு போகுது, குளுக்கோஸ், அந்த சாப்பாடு நான் சாப்பிடுறேன். அந்த சாப்பாடை செல்களுக்குள்ள எடுத்துட்டு போகணும். அப்படி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு வெஹிக்கிளா பயன்படுறதுதான், அந்த வெஹிக்கிளா எடுத்துட்டு போறதுதான் இன்சுலின். அந்த இன்சுலின் நம்மளுடைய உடம்புல எந்த அளவுக்கு சுரக்கணும் அப்படிங்கறத நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்தது. இப்ப நம்ம சாப்பிடுற உணவு எந்த அளவுக்கு இருக்குது, அதோடைய தரம் எப்படி இருக்குது, அது செல்களுக்குள்ள எடுத்துட்டு போகணுமா, அந்த செல்லுக்கு தேவை இருக்குதா, இதைய பொறுத்து நம்மளுடைய உடம்பு டிசைட் பண்ணி அந்த கணையமானது இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்ணும். அந்த போகும், அந்த செல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும், அந்த செல்கள் இருக்கக்கூடிய செல்லுக்கு வரும். இந்த இன்சுலின் குறைஞ்சிருந்தீங்கன்னா இந்த செலுத்தப்படாது. அப்ப செல்களுக்கு தேவையான சர்க்கரை கிடைக்காம அந்த செல்லானது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய சைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சு அது அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும். அந்த நல்ல சத்துக்கள் உபயோகமாக உடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழைச்சுக்கிட்டே வரும். ஸோ உடல் மெலிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சர்க்கரை வந்து உபயோகமாகாததுனால, செல்களுக்குள்ள நுழையாததுனால அது ரத்தத்திலேயே அந்த சர்க்கரை இருக்கும். அந்த சர்க்கரை யூரின் வழியா வெளியில போய்கிட்டே இருக்கும். இதனால அவங்களுக்கு அடிக்கடி யூரின் போற மாதிரி இருக்கும். அதிகமா தாகம் ஏற்படும். சாப்பாடு பசி அதிகமா எடுத்துட்டே இருக்கும். சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா மயக்கம் போட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே சர்க்கரையோடைய தொடர் கதைகளா இருக்கு. இத வந்து நம்ம குழந்தையோட நிலையில நினைச்சு பாருங்க. எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அந்த குழந்தைக்கு வந்து காலையில எழுந்தோம்னா ஊசி எடுத்து பார்க்கணும், சர்க்கரை அளவு பார்க்கணும். அடுத்தது அந்த எவ்வளவு சர்க்கரை இருக்குதுன்னு தகுந்த மாதிரி இன்சுலினை போடணும். மத்தியானம் அதே மாதிரி அந்த மருந்து வந்து 3 மணி நேரம் அது பாதுகாக்கும். அந்த சர்க்கரையை வந்து உள்ள கொண்டு போகும். அடுத்து வந்து 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பார்க்கணும். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னம்னா இவங்க வீடை போய் அங்க மாற்றி ஸ்கூலுக்கு பக்கத்துல போயிட்டு
அங்க தங்கி இருந்து அவங்க அம்மா வந்து மத்தியானம் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு இன்சுலினை செக் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி சாயங்காலம் அதே மாதிரி வந்து செக் பண்ணணும். நைட்டு செக் பண்ணணும். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒருவேளை லோ சுகர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக நைட்டு 2 மணி வாக்குல ஒரு தடவை செக் பண்ணணும். 5 மணி வாக்குல ஒரு தடவை செக் பண்ணணும். சோ ஒரு நாளைக்கு அந்த குழந்தை வந்து ஒரு 10 தடவைக்கு மேல அந்த ஊசியால குத்தப்படணும். ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த கண்டிஷன் ஏன் வந்துச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணேன். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து 6 வயசுல தான் இது தெரிஞ்சிருக்கு. அப்ப 6 வயசுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு இது எல்லாம் கேட்டேன். கூட அடிஷனலா நான் வந்து இந்த இன்சுலின் பத்தி நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இன்சுலின் எங்க இருந்து சுரக்குது அப்படின்னம்னா கணையத்திலிருந்து சுரக்குது. கணையம் அப்படிங்கிற அந்த ஒரு உறுப்புல பீட்டா செல்கள் அப்படின்னு சொல்ல ஒரு செல் இருக்கு. அந்த செல்கள் தான் இன்சுலினை சுரக்குது. இந்த கணையம் வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலோ அல்லது கணையத்தோட செயல்பட முடியல அப்படின்னம்னாலோ இன்சுலின் வந்து குறைவாகும். இப்ப இன்சுலின் வளர்ச்சியே வரல. அப்போ குழந்தை பிறக்கிறப்பவே அந்த கணையம் வந்து வளரல அப்படின்னம்னா அல்லது அந்த குழந்தை வளர வளர அந்த கணையம் ஈக்குவலா வளரல அப்படின்னம்னா கணையம் வளர்ச்சி இல்லாத சமயத்துல இன்சுலின் குறைபாடு ஏற்படும். அந்த கணையம் ஏதோ ஒரு காரணத்தினால செயல்பட முடியாம போச்சு அப்படின்னம்னாலும் இன்சுலின் சுரக்காது. என்னென்ன காரணத்தினால செயல்பட முடியல அப்படின்னம்னா, ஒண்ணு அவங்களுடைய வாழ்வியல் முறைகள், 2வது அவங்க எடுத்துக்கூடிய உணவுகள், 3வது நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்துகள். இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த 3 விஷயங்களும் ஒரு குழந்தையை சர்க்கரை நோயாளியாக மாத்தக்கூடியவை. வாழ்க்கை முறை. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ரெகுலரா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறோமா அப்படின்னம்னா இல்ல. ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னம்னா, குழந்தைகளுடைய உடல் அதீதமாக சூடு ஆகிறப்போ அந்த குழந்தையோட உடல் வறட்சி ஏற்பட்டு அந்த வறட்சியின் காரணமாக உடல் சூடேறி அந்த சூடின் காரணமாக அந்த காந்தத்தன்மை இழக்க முடியும். இப்போ நம்மளுடைய மண்ணீரல் அப்படிங்கிறது மண் தத்துவம் சார்ந்தது. அந்த மண் தத்துவம் அப்படிங்கிறது காந்த சக்திக்கு அடிப்படையானது. ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ அப்படிங்கிறது காந்த கற்றைகள். இந்த காந்த கற்றைகள் தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்போ நம்மளுக்கு ரெசனேட் ஆகி மேக்னெட்டிக் ரெசனன்ட் இமேஜா வருது. இப்ப இதன் மூலமாக ஒரு செல்லுக்குள்ள காந்தம் இருக்குது அப்படிங்கறத நம்ம உணரலாம். இந்த காந்த கற்றைகள் நம்மளுக்கு அந்த ஒரு செல் என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணும். இப்போ நம்மளுடைய உடல் சூடு அதிகமாகிறப்போ ஒரு காந்தத்தை சூடுபடுத்தணும்னா அந்த காந்தம் தன்னுடைய காந்தத்தன்மையை இழந்துவிடும். இப்போ நம்மளுடைய உடம்பு வந்து அதிகமா சூடு அடைகிறப்போ அந்த செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த கற்றைகள் அதோடைய தன்மையை இழக்க ஆரம்பிக்கின்றது. இதை தடுக்கிறதுக்கு தான் நம்மளுடைய பெரியோர்கள் குழந்தை பிறந்தோன்ன அந்த குழந்தைக்கு வந்து 1 மாசத்துல இருந்து எண்ணெய் குழந்தைன்னு சொல்லுவாங்க. எண்ணெயிலேயே வச்சிருப்பாங்க. சோ அந்த குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. ஆண்களுக்கு அப்படின்னம்னா புதன் சனி, பெண்களுக்கு அப்படின்னம்னா செவ்வாய் வெள்ளி. இது எல்லாரும் அந்த காலத்துல இருந்து பழக்கத்துல இருந்த விஷயம். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். குழந்தைக்கு எண்ணெயே படாம நம்ம குளிக்க வைக்கிறோம். நிறைய ஷாம்பு பயன்படுத்துறோம். இதனால அந்த குழந்தையோட உடம்புல அதீதமான வறட்சி ஏற்படுது. இந்த வறட்சியின் காரணமாக அந்த குழந்தைக்கு வந்து வறட்டு இருமல் வருது. வறட்டு இருமல் வர்றதுக்கு உடலுடைய சூடு மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி இன்னைக்கு ஹை ஸ்பீட்ல நம்ம குழந்தைகளை தூங்க வைக்கிறோம். ஜன்னல் எல்லாம் சாத்தி அந்த குழந்தைகளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு லெவல் அதிகமாகுது. இதோட காரணமாகவும் வறட்டுத்தன்மை அதிகமாகி வறட்டு இருமல் வருது. இந்த வறட்டு இருமலுக்கு போய் மருந்து சாப்பிடுறாங்க. இந்த மருந்து நம்மளோட உள்ள இருக்கிற உறுப்புகளான கணையம், மண்ணீரலை பாதிக்கின்றது. இதனால நம்ம சாதாரணமான சின்ன விஷயங்கள், இந்த சின்ன விஷயங்களுக்கு சரியான வாழ்வியல் முறையை சரிப்படுத்தாமல் நம்ம மருந்துகள் சாப்பிடுறப்போ நம்மை அது நிரந்தர நோயாளிகளாக மாற்றுகிறது. இதை தயவு செய்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த சின்ன குழந்தைக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் அவங்க அந்த வாழ்வியல் முறையில மிஸ் பண்ணன இந்த எண்ணெய் குளியல் ஆர் நியூட்ரியன்டா கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணக்கூடியது, அத நீர்த்தன்மை அதிகப்படுத்தக்கூடியது, அல்லது வறட்சியை போக்கக்கூடிய எண்ணெய், அதாவது நெய்யோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அவங்க தொடர்ந்து ரெகுலரா உள்ள கொடுத்திருந்தனா கூட அந்த வறட்டு இருமல் சரியா இருக்கலாம். இதோட சேர்ந்து அந்த வறட்டு இருமலுக்கு மருந்து சாப்பிட்டோம்னா அடுத்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னம்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த நிணநீர் கட்டிகள் இதுகெல்லாம் வந்து வீக்கமாக ஆரம்பிக்குது. இதுக்கு பேரு பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க அல்லது மண்ணாங்கட்டி மாரியாத்தான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம யூஸ்வலா இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா பத்தினி அரைச்சு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேப்ப இலையை அரைச்சு இதுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரெகுலரா ப்ராப்பரான அந்த அம்மை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்களோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அம்மை அப்படிங்கிறது ஒரு வைரல் டிசீஸ். அதனால இதுக்கு வந்து எந்த மெடிசனும் தேவை கிடையாது. ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னம்னா
ஒரு அட்வைஸ்ல இது வந்து 2-3 தடவை எல்லாம் வந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற உறுப்புகள் கெட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தடுப்பூசி போட்டிருக்காங்க. இந்த தடுப்பூசி போட்ட 3வது மாசத்துல இருந்து தான் இந்த குழந்தைக்கு இந்த தொந்தரவு ஆரம்பிக்குது. சோ அதனால இந்த விஷயங்கள் வந்து மனசுல பதிய வைக்கணும். நம்மளுடைய வாழ்வியல் முறை, நம்மளுடைய வாழிடம் சரியா இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய உடலானது பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம் அப்படின்னம்னா, எதனால நோய் வருது அப்படிங்கறத தெரியாம, அதுக்கு ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரமா ஏன் வறட்டு இருமல் வருதுன்னு தெரியல. அதனால இந்த மருந்து ட்ரை பண்ணலாம். இந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகலையா? அடுத்து இன்னொரு மருந்து. அது ஒர்க் அவுட் ஆகலையா? இன்ஜெக்ஷன். சோ இந்த மாதிரி பண்றப்போ, அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் தீர்வு கண்டுபிடிக்கப்படாம, அந்த ரூட் காஸ் அமுத்தப்பட்டு சப்ரஸ் ஆகி அது பெரிய நோய்க்கு ஆளாகுது. அதனால இத தெளிவா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் வருது அப்படின்னம்னாலும் அந்த நோய்க்கு காரணம் இயற்கையாலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சு அந்த இயற்கையிலேயே நம்ம தீர்க்கப்படணும். இது வந்து மனசுல நம்ம எல்லா வீடுகள்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பகிரலாம். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணக்கூடியது பெரிய நோயா மாற்ற வேண்டாம். இந்த விஷயம் இங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து டான்சில் அப்படிங்கிறது இருக்கு. இங்க நிணநீர் லிம்ப் கிளாண்ட் இருக்கு. இந்த லிம்ப் கிளாண்ட் வந்து அதிகமா ட்ரை ஆகுறப்போ அந்த ட்ரைனஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னம்னா நம்ம பழைய சொன்ன காரணம் உடம்புடைய சூடு, அதீதமான ஃபேன் காற்று, அங்க இருக்கக்கூடிய தூசுகள் ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். இந்த வறட்சி ஏற்படுறதுனால அங்க இருக்கக்கூடிய கிளாண்ட் வந்து வீக்கமாகி அது மறுபடியும் ஃபர்தரா அந்த சூடு காற்றோ அல்லது ஏதோ ஒரு புகையோ ஏதோ ஒண்ணு உள்ள போறதை தடுக்கிறதுக்காக தான் இந்த கிளாண்ட் வந்து வீக்கமாகுது. இந்த கிளாண்ட வந்து வீக்கமாகறத தடுக்கிறதுக்கு மெடிசனை சாப்பிட்டோம் அப்படின்னம்னா இந்த கிளாண்ட் வந்து வீங்காது. அந்த இம்யூனிட்டி குறைஞ்சு போயிடும். ஆனா அந்த பாய்சன் எது உள்ள போக வேண்டாம்னு நம்ம உடம்பு தடுத்ததோ அந்த பாய்சன் உள்ள போகிறதுக்கு நம்ம அலோ பண்றோம். சோ இது உள்ள போய் உடம்ப பாதிக்குது. சோ இதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள். சோ இதுக்கு வந்து சிம்பிளா நம்ம எப்படி இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னம்னா நம்ம இயற்கையான வாழ்வியல் முறைகள். அதுல மிக முக்கியமானது நம்ம உடம்ப வறட்சி படுத்தாத எண்ணெய் குளியல் அவசியம். 2வது விஷயம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல நிறைய நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு லூப்ரிகன்ட். அதே மாதிரி இம்யூன் பூஸ்டர். நிறைய அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னம்னா குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நெய் வந்து நாக்குல தடவி விடுவாங்க. ஒரு 6 மாதம் தாய்ப்பால் குடிச்சதுக்கு அப்புறமா குடிச்சு அதுக்கப்புறம் வீனிங் பீரியட்னு சொல்லுவோம். தாய்ப்பால் குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுட் ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்ப்போம். எப்படி வந்து ஒரு ஹோமத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்து அந்த அக்னியை வளர்த்துறோமோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்தது அவங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அவங்களுடைய பாடியில வறட்சியை தடுக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து நல்ல ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுவாங்க. அந்த கை கால் எல்லாத்தையும் உருவி விடுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா மசாஜ் பண்ணி தவளை வச்சு குளிக்க வைப்பாங்க. அந்த காலத்துல வந்து நம்ம யாரும் குழந்தைகளுக்கு சோப்போ ஷாம்போ எந்த கெமிக்கலும் பயன்படுத்த மாட்டோம். ஆனா இன்னைக்கு குழந்தை பிறந்தோடனேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆகுது அப்படின்னம்னா இந்த கெமிக்கல் கிட்டோட கொடுத்துட்றாங்க. பேபி ஷாம்பு, பேபி வாஷ் பவுடர், இந்த மாதிரி மெனி திங்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹைலி டாக்ஸிக். நம்ம குழந்தைகளுக்கு போடக்கூடிய பேபி பவுடர் இது வந்து பெரிய கெடுதலை ஏற்படுத்துது. குழந்தைகளுடைய கழுத்து இந்த இதுல எல்லாம் மடிப்புகள் எல்லாம் ட்ரைனஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவுடரை போட்டுருவாங்க. இது வந்து ஃபுல்லா மடிப்புகள்ல படிஞ்சிரும். அது ஸ்கின்னுக்கு வந்து நிறைய அச்சுறுத்தலா இருக்கும். ஸோ இது வந்து இந்த ட்ரைனஸ் ஏற்படுத்தினா ஸ்கின் பிரீதிங் கெட்டு போயிடும். அதனால குழந்தைகளுக்கு நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா வெயில் படுற மாதிரி உங்க குழந்தைகளுடைய உடலை காமிங்க. அதுவே ட்ரைனஸ் கொடுக்கட்டும். தேவையில்லாம குழந்தைகளுக்கு எந்த விதமான ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர்ஸ் ஆர் ஷாம்பூ ஆர் இது எல்லாமே முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு வந்து நல்லா பாசிப்பருப்பு மாவு போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டலாம். தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு நல்லா ஆயில் மசாஜஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை வந்து கடைபிடிச்சு குழந்தைகள் இருந்தே அந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்துட்டு வந்தோம்னா தான் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை வியாதி, குழந்தைகளுக்கு வரக்கூடிய கிட்னி ப்ராப்ளம், குழந்தைகளுக்கு வரக்கூடிய கேன்சர் இதுல இருந்து எல்லாம் நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ நம்ம இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. இப்ப அவங்களுடைய பெரிய பொண்ணு அவளுக்கு வந்து ஒரு 11 வயசு 12 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு போய் கர்ப்பப்பை வாய் கேன்சருக்கு ஒரு தடுப்பூசி வந்திருக்கு. அந்த தடுப்பூசி போட்டுக்கோங்க. இது வந்து கேன்சர் வரதை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க புரிஞ்சுக்கோங்க, கேன்சர் எதனால வருது அப்படிங்கறதே இன்னைக்கு கண்டுபிடிக்கப்படல. அப்படி கேன்சர் வர்றதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிக்க முடியாத காலத்துல
இதுக்கான தடுப்பூசி வருது. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எக்காரணத்து கொண்டும் நம்ம தடுப்பூசிகள் வந்து நம்மளுக்கு வந்து முழுசா உதவி செய்யாது. நம்முடைய வாழ்வியல் முறைகள் மூலமாக தான் நம்மள பாதுகாத்துக்கிறது நல்லது. இந்த தடுப்பூசிகள் நம்மளுக்கு தெரியாத வேறொரு புது வியாதிய உருவாக்கும். ஒரு அ கொ சின்ன ஒரு 17 வயசு ஒரு பொண்ணு, ஒரு 3, 4 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு. அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அ பிளட் டெஸ்ட்ல காய்ச்சல் வருது. காய்ச்சல் வருதுன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுடைய வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, 1,50,000க்கு மேல வெள்ளை அணுக்கள் இருக்கு. யூசுவலா வந்து ஒரு 10,000 அல்லது 11,000 தான் இருக்கணும். ஆனா அந்த குழந்தைக்கு வந்து 1,50,000 இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த தடுப்பூசி போட்டிருக்காங்க. அவங்களுடைய அம்மாக்கு, அவங்களுடைய சித்திக்கு, இந்த பொண்ணு. இந்த 3 பேத்துக்கும் தடுப்பூசி போட்டிருக்காங்க. சோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஆனால் இது போட்டதுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. அவங்க அம்மாவுக்கும், அவங்க சித்திக்கும் நடக்கல. ஏன் இந்த குழந்தைக்கு நடக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் ஹர் யங் ஏஜ். அதனால இந்த சின்ன வயசுல போடுறப்போ, அந்த கர்ப்ப அ வாய் தடுப்பூசிகள் உடம்புடைய எதிர்ப்பு சக்திய குறைக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி குறைச்சுன்ன, நம்மளுடைய எலும்புல இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜை, அது அதுதான் வந்து நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள உற்பத்தி பண்றது. 10,000 பத்தல அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆயிரக்கணக்குல மறுபடியும் லட்சக்கணக்குல உற்பத்தி பண்ணுது. இந்த லட்சக்கணக்குல வந்தாலும், ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வராங்க. ஆனா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நூத்துக்கணக்கான பச்சை குழந்தைகள் இருக்காங்க. சோ, இவங்கனால இந்த ஜாம்பவான எதிர்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணுது? நம்மளுடைய எலும்பு மஜ்ஜை இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒயிட் பிளட் செல்ஸ உற்பத்தி பண்ணுது. சோ, இப்படி அளவுக்கு அதிகமான ஒயிட் செல்ஸ் உருவாகுறது தான் இது வந்து இது ரத்த புற்றுநோய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த புற்றுநோயில அந்த குழந்தை 1 வருஷத்துல இறந்தும் போயிடுறாங்க. சோ, இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உலக அளவுல மிகப்பெரிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு வருது. ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ள போகுது அப்படின்னம்னாலும், 1க்கு 100 முறை அத யோசனை பண்ணி, அந்த கெமிக்கல் நம்ம குழந்தைக்குள்ள போலாமா? அந்த கெமிக்கல் எதனால் ஆனது? அந்த மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து சேஃபா? நமக்குள்ள வந்து பக்க விளைவு குடுக்காதா? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி, எந்த மருந்தையும் ஒரு சத்து மருந்தா இருந்தாலும் சரி, ஒரு காய்ச்சல் மருந்து, இருமல் மருந்து, இன்னைக்கு குழந்தைகள் வந்து தூங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு, தூக்கத்துக்காக சில மருந்துகள் குடுக்குறாங்க. இதெல்லாம் நரம்புகளை பாதிக்கக்கூடியது. நெறைய அ கலர்ஃபுல் அந்த ஏஜென்ட்ஸ் குடுக்குறது கிட்னிகள பாதிக்கக்கூடியது. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, வாழ்வியல் முறைகள், குழந்தைகளுக்கு இன்னைக்கு எந்த விதமான எக்சர்சைஸும் இல்லாம இருக்கிறாங்க. அந்த எக்சர்சைஸ் இல்லாததுனால உள் உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட்டி லிவரா, கணையம் வீக்கமாகிறது, கல்லீரல் வீக்கமாகுது. இந்த மாரி பல விஷயங்கள் நடக்குது. நல்ல வேர்வை ஏற்படாததுனால கிட்னிக்கு ஓவர்லோட் ஆயி கிட்னி டேமேஜ் ஆகுது. அதனால குழந்தைகள் நல்லா விளையாட விடுங்க. இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி குடுக்கலாம். அடுத்தது எந்த மருந்துகள் உள்ள குடுக்கிறதா இருந்தாலும், பலமுறை யோசனை பண்ணி குடுங்க. சாப்பாட்டு முறை, இயற்கையான சாப்பாட்டு முறை, நம்மளுடைய பாரம்பரிய சாப்பாட்டு முறைகள், உணவ வந்து நம்ம வீடுகள்ல தயார் பண்ணி குடுக்கலாம். வெளியில வாங்குறது, கலர்ஃபுல்லா நம்ம கேக்ல எல்லாம் இன்னைக்கு ஃபோட்டோ போட்டு பிரிண்ட் பண்ணி அந்த கேக்க வெட்டி சாப்பிடுறது, இது எல்லாம் நம்ம நம்ம கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா, இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமோட இருக்கணும். ரொம்ப வருத்தத்தோட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் இந்த விஷயங்கள மனசுல உள்வாங்கி, நம்மளுடைய வீடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த பழக்கங்கள மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். நன்றி, வணக்கம்.